இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜென் பீட்டா என்னும் புதிய தலைமுறை உருவெடுக்க உள்ளது. 2025 முதல் 2039 வரை பிறப்பவர்கள் இப்படி அழைக்கப்படுவர் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். வரும் 2035 உலக மக்கள் தொகையில் 16% பேர் ஜென் பீட்டாவாக இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 1980 முதல் 1994 வரை பிறந்தவர்களை மில்லினியல்கள் என்றும், 1995 முதல் 2009 வரை பிறந்தவர்களை ஜென் Z தலைமுறை என்றும், 2010 முதல் 2024 வரை பிறந்தவர்கள் ஜெனரேஷன் ஆல்பா என்றும் அழைக்கப்படுகின்றனர். இதற்கு பிறகு வரும் தலைமுறைதான் ஜெனரேஷன் பீட்டா என பெயரிடப்பட்டுள்ளது. பீட்டா குழந்தைகள் என்று அழைக்கப்படும் தலைமுறை தொழில்நுட்பத்தின் உச்சத்தை அனுபவிப்பார்கள். மேலும் காலநிலை மாற்றம் போன்ற சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நைஜீரியாவின் கலபார் நகரில் மிகவும் புகழ்பெற்ற ஸ்ட்ரீட் பார்ட்டியில் பல வண்ணமயமான பாரம்பரிய உடையணிந்து பொதுமக்கள் பரவசப்படுத்தினர். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் நடைபெறும் இத்திருவிழா ஆப்பிரிக்க நாடுகளிலேயே மிகவும் புகழ்பெற்ற திருவிழாவாகும். சுமார் 20 லட்சம் மக்கள் கலபார் நகரில் ஒன்று கூடி 40 அடி உயரமுள்ள கிறிஸ்துமஸ் மரத்தை ஒளியால் அலங்கரித்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பரவசப்படுத்தினர். பல்வேறு இன மக்கள் தங்கள் பாரம்பரிய நடனமாடியும் பாடல் பாடியும் விழாவில் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஜெர்மன் பொது தேர்தலில் உலகின் பெரும் பணக்காரரான எலன் மஸ்க் தேவையின்றி மூக்கை நுழைப்பதாக அந்நாட்டு அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஜெர்மனியில் வரும் பிப்ரவரி மாதம் பொது தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் வலதுசாரி கட்சியை ஆதரிக்கும் வகையில் டெஸ்லா தலைவர் எலன் மஸ்க் கருத்து தெரிவித்து வருகிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற மஸ்கின் ஆதரவு பெரும் உதவி செய்த நிலையில் ஜெர்மன் அதிபருக்கு எதிராகவும் வலதுசாரி கட்சிக்கு ஆதரவாகவும் எலன் மஸ்க் கருத்து தெரிவித்தது பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பேசிய ஜெர்மன் செய்தி தொடர்பாளர், எலன் மஸ்க் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முழு சுதந்திரம் இருந்தாலும் கருத்து சுதந்திரம் மிகப்பெரிய முட்டாள்தனத்தையும் உள்ளடக்கியது என்று விமர்சித்திருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.